பழமையான விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கு ஆட்சி செய்தவர் மிகவும் வீரம் மிக்கவும் அறிவாளியுமான மன்னன் கிருஷ்ணதேவராயர். அவரது அரசவையில் எப்போதும் சிரிப்பையும் அறிவையும் கொண்டு வந்தவர் தெனாலிராமன். ஒருநாள் ஒரு வெளிநாட்டு வியாபாரி அரண்மனைக்கு வந்தான். மன்னா என்று வணங்கி, நான் கொண்டு வந்த இந்த குதிரை உலகிலேயே மிக வேகமானது என்றான். மன்னன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இதை வாங்கலாம் போல இருக்கே என்று நினைத்தார். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏதோ சந்தேகம். மன்னா என்றான் மெதுவாக, இந்த குதிரையை சோதித்துப் பார்த்த பிறகு வாங்கலாம். மன்னன் சம்மதித்தார். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு சின்ன யோசனை செய்தான். அவன் குதிரைக்கு உணவு கொடுக்காமல் வைத்தான். ஒரு நாள், 2 நாள், சில நாட்களில் அந்த குதிரை மிகவும் பலவீனமாகி நின்றது. அதை பார்த்த மன்னன் அதிர்ச்சியடைந்தார். இதுதான் வேகமான குதிரையா என்றார். அப்போது தெனாலி சிரித்து சொன்னான், மன்னா, உண்மையான நல்ல குதிரை என்றால் சக்தியாக இருக்க வேண்டும். இது சாதாரண குதிரைதான். அந்த வியாபாரி பயந்து நின்றான். அவன் ஏமாற்ற முயன்றது வெளிச்சத்துக்கு வந்தது. மன்னன் கோபமாக அவனை தண்டித்தார். பிறகு மன்னன் தெனாலிராமனை பார்த்து, உன் அறிவால் நான் பெரிய இழப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்றார். அந்த நாளிலிருந்து எந்த முடிவையும் எடுக்கும் முன் மன்னன் தெனாலிராமனின்